அசுரர்களின் இளவரசி மகிஷி தன்னுடைய சகோதரர் மகிஷாசுரனை துர்க்கை அம்மன் அழித்த கோபத்தில் இருந்தார். எனவே சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒருங்கிணைந்த சக்தியை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத சக்தியாக ஒரு வரத்தை பெற பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தாள். அவளுடைய தவத்தின் பயனாக அந்த சக்தியும் பிரம்மனின் மூலம் அவளுக்கு கிடைத்தது. அந்த அகங்காரத்தில் இருந்த மகிஷி தனது சர்வாதிகார ஆட்சியை உலகம் முழுவதும் நடத்தினார். இதனைக் கண்ட தேவர்கள் எல்லா உயிர்களையும் காக்க இதற்கு ஒரு தீர்வை கொண்டுவர சிவனையும் விஷ்ணுவையும் கேட்டுக்கொண்டனர். இதனால் விஷ்ணு பகவான் சிவனுடன் இணைந்து ஒரு சக்தியை பெற மீண்டும் மோகினி வடிவத்தை எடுக்க முடிவு செய்கிறார். இந்த தகவல்களை எல்லாம் விஷ்ணு பகவான் சிவபெருமானிடம் விளக்குகிறார். சிவனும் அத்தகைய வடிவத்தை பற்றி விளக்குமாறு கேட்கிறார். விஷ்ணுவும் மோகினியின் வடிவத்தை அவருக்கு காண்பிக்கிறார். மோகினியின் அந்த அழகிய வடிவத்தைக் கண்டு ஆர்வம் மிகுந்த சிவபெருமான் மோகினியுடன் இணைகிறார். இந்த ஹரியும் ஹரனும் இணைந்து மாபெரும் சக்தியாக சுவாமி ஐயப்பன் பிறக்கிறார். விஷ்ணு புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு மணி மாலையை பரிசளிக்கிறார். எனவே இந்த தெய்வம் சுவாமி மணிகண்டன் என்றும் புகழப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஐயப்பனை ஐயனார் என்றும் சாஸ்தா என்றும் சாத்தப்பன் என்றும் அழைக்கிறார்கள். தமிழக புராண கதைகளின்படி ஐயப்பன் பிறப்பதோடு கதை முடிவடைகிறது. கேரளாவில் அதே கதை ஐயப்பனை பாண்டலம் சல பந்தளம் அரசர் தத்தெடுத்ததாகவும் அந்த ஐயப்பன் அசுர இளவரசி மகிஷியை அழிக்கும் பணியை நிறைவேற்றியதிலும் முடிவடைகிறது. ஐயப்பனின் குழந்தை பருவம் சேரநாட்டின் கேரள பகுதியில் பந்தளம் அரசரால் ஐயப்பன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்போது ராஜராஜசேகரன் என்னும் மன்னனின் ஆட்சியில் பந்தளம் இருந்தது. அவர் பாண்டிய மன்னர் என்ற கருதுகோளும் உண்டு. மன்னர் வேட்டையாட சென்றபோது பம்பை ஆற்றின் கரையில் ஒரு குழந்தை அழுததை கேட்டார். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குச் சென்றார். அந்த குழந்தையை அரசியிடம் வழங்கினார். மன்னர் தீவிர சிவபக்தர், அவரது மனைவி பெருமாள் பக்தர். தங்களுக்கு வாரிசு இல்லாததால் தங்களுடைய சிம்மாசனத்தை அலங்கரிக்க குழந்தையில்லை என்ற ஏக்கம் நீண்ட காலமாக இருவரிடமும் இருந்தது. அவர்களின் பக்தியின் பயனாக கடவுள் கொடுத்த குழந்தையாக எண்ணி தங்கள் மகனாக ஏற்றுக்கொண்டனர். மணிகண்டன் சிறந்த அறிவாளியாகவும் கேரளத்தின் பாரம்பரிய கலையான களரி பயிற்றுவை திறம்பட கற்றவராகவும் இருந்தார். இதற்கிடையில் அரசியும் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆனால் மன்னர் மணிகண்டனை தனது மூத்த மகனாக எண்ணினார். எனவே அவரை இளவரசராக வாரிசு முடிசூட்ட முடிவு செய்தார். மன்னரின் அமைச்சர் மணிகண்டன் இளவரசராக ஆவதை விரும்பவில்லை. எனவே முடிசூட்டுவதற்கு எதிராக இருந்தார். இதனால் தனது கூட்டாளிகளுடன் அரசியை மனம் மாற்றி தன்வசப்படுத்தினார். மன்னரின் முடிவை எதிர்க்கும்படி அரசியை தூண்டிவிட்டார். அதன்படியே மணிகண்டனின் முடிசூட்டும் நாளில் மிகவும் கடுமையான வயிற்று வலியால் துடிப்பதை போன்று நடித்தார். இதற்காக போலி மருத்துவரை வைத்து நோயை குணப்படுத்துவதற்கு புலியின் பால் வேண்டும் என்று கபட நாடகம் ஆடினார். இந்த புலி பால் எடுக்க யாரும் முன்வராததால் மணிகண்டனே தாமாகவே முன்வந்து புலியின் பாலை கொண்டு வருவதாக தெரிவித்தார். அரசியும் அமைச்சரும் அதனைத்தான் எதிர்பார்த்தனர். மன்னர் எவ்வளவோ தடுத்து பார்த்தார். ஆனால் ஐயப்பன் தனக்கு தன் தாயின் உயிர்தான் முக்கியம் என்று சொல்லி காட்டிற்குள் சென்றார். ஐயப்பன் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என்று மன்னர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். காட்டிற்குள் சென்ற ஐயப்பன் மகிஷி என்ற கொடிய அரக்கியை நேருக்கு நேர் சண்டையிட்டு சிரமமின்றி கொன்றுவிட்டார். மணிகண்டன் புலியின் பாலுடன் புலிக்குட்டிகள் சூழ புலியின் மீதே அமர்ந்து கொண்டு அரண்மனை வாயிலுக்குள் நுழைந்தார். ஐயப்பனின் இந்த தெய்வீகத் தன்மையைக் கண்டு மனம் வருந்திய அமைச்சர், இந்த செயல்களெல்லாம் என்னுடைய சதி திட்டம்தான் என்று கூறி மன்னிப்பு கேட்டார். மேலும் நாட்டின் நலனுக்காக அவரை வழிபட்டார். இந்த செயல் முடிந்தவுடன் ஐயப்பன் மறைந்து போனார். ஆனால் மணிகண்டன் திரும்பி வராமல் தான் எதையும் சாப்பிடப் போவதில்லை என்று மன்னர் உணவை மறுத்ததால் இறுதியில் தனது வளர்ப்பு தந்தைக்கு மேலும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். மேலும் ஐயப்பன் மன்னனை தழுவி அவருக்கு மோட்சத்தை இரட்சிப்பை வழங்கினார். ஐயப்பனுக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அனுமதிக்குமாறு மன்னர் ஐயப்பனிடம் வேண்டினார். எனவே ஐயப்பன் ஒரு அம்பை எய்து இது சேரும் இடத்தில் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்று ஆணையிட்டார். அவ்வாறு அந்த அம்பு சபரிமலையின் உச்சியை அடைந்தது. மேலும் சபரிமலை யாத்திரை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் ஐயப்பன் விளக்கினார். மேலும் தவம் மற்றும் விரதங்களின் நோன்பு கடைபிடித்தல் முக்கியத்துவத்தையும் தன்னுடைய தரிசனத்தால் பக்தர்கள் எதையெல்லாம் அடைய முடியும் என்பதையும் வலியுறுத்தினார். புனித சபரிமலை கோயிலானது தற்போது புனித பம்பை ஆற்றுக்கு வடக்கே அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14ஆம் தேதி தை பொங்கல் திருநாளில் அவர் வானத்தில் ஒளி நிறைந்த சுடரான மகர ஜோதியாய் காட்சி தருவதாகவும் உறுதியளித்தார். மகர ஜோதி நாளில் ஐயப்பனின் திருவாபரணம்
தனிப்பட்ட நகைகள் அனைத்தும் அரண்மனையிலிருந்து எடுத்துக்கொண்டு சன்னதிக்கு செல்வர். அரண்மனையிலிருந்து நகைகளை எடுப்பதற்கு முன் நீண்ட பூஜையும் மங்கள ஆரத்தியும் செய்யப்படுகிறது. ஆரத்திக்குப் பிறகு பெருமாளின் வாகனமான கழுகு நகைப்பெட்டிக்கு நேர் மேலாக சன்னதியை அடையும் வரை நகைப்பெட்டியுடன் பறக்கிறது. ஆர்த்தி முடிந்தவுடன் கோயிலின் கிழக்கு பகுதியில் காந்தமலை மலைகளுக்கு மேலே மகர ஜோதி தோன்றும். ஆர்த்தி முடிந்தவுடனே ஒளி உடனடியாக தோன்றுகிறது.